விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம். அம்பேத்கர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் நடவடிக்கை. பல முறை அறிவுறுத்தல்கள் வழங்கியும் அவற்றை மீறியதால் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம். திமுக எந்த நெருக்கடியும் கொடுக்கவில்லை என்றும் திருமாவளவன் விளக்கம். அதெல்லாம் எந்த நெருக்கடியும் கிடையாது. கட்சியினுடைய நன்மதிப்புக்கும் நம்பகத்தன்மைக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் சில கருத்துக்கள் அமைந்திருந்ததால் இந்த நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாததாக அமைந்துவிட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்பது மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என ஆதவ் அர்ஜுனா மீண்டும் விமர்சனம். கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களே ஆட்சியாளர்களாக விளங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்றும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. மதுரை அருகே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். காரசார விவாதங்களுக்கு பிறகு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் முதலமைச்சராக தொடர மாட்டேன். சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். இங்கே எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமையா பேசுறீங்களா, என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன். அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். நாடாளுமன்றத்தில் சுரங்கம் கனிம திட்ட சட்ட வரைவுக்கு ஆதரவாக அதிமுக வாக்களித்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தற்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுவது போல் எடப்பாடி பழனிசாமி நடிப்பதாகவும் விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுவதாக எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். கனிம வள சட்ட திருத்தம் கொண்டு வந்தபோது திமுக எம்பிக்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றதற்கு வரவேற்பு. மதுரை மேலூர் அருகே அரிட்டாப்பட்டியில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மக்கள் கொண்டாட்டம். முதலமைச்சர் நிறைவேற்றுவதற்கு மேலூர் மக்கள் சார்பாகவும் மேலூர் தொகுதி அனைத்து கிராம பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மகா தீப திருவிழாவுக்காக 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்க மாவட்ட காவல்துறை ஏற்பாடு. வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் கார்த்திகை தீபம் ஏற்ற வனத்துறை அனுமதி. ஆயுதங்களை எடுத்து செல்லக்கூடாது, வனவிலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என நிபந்தனைகள் விதித்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். மன்னார்குடி அருகே திருமணம் செய்ய மறுப்பு தெரிவித்த கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து. வீடு புகுந்து தாக்கிவிட்டு தப்பியோடிய உறவினரை தேடுகிறது காவல்துறை. ஜாமீன் வழங்கிய 7 நாட்களில் கைதிகள் விடுவிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம்.
வரும் 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் என மத்திய அரசு அறிவிப்பு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு கொலை மிரட்டல். அலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து காவல்துறை விசாரணை. சிரியாவிலிருந்து தப்பிய முன்னாள் அதிபர் பஷார் அசாத்துக்கு அரசியல் தஞ்சம் கொடுத்தது ரஷ்யா. தனிப்பட்ட முறையில் அதிபர் புட்டின் முடிவெடுத்திருப்பதாக ரஷ்ய அரசின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தகவல்.